5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்திருந்த தவறுகளை, ஊழல்களை, அராஜகங்களை, அட்டூழியங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தால் என்று உங்களை அடிக்க துணிவானா? திமுக எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க உங்களே அடிக்கிறானா? நீங்க உங்களை அடிச்சவனு புய்யோ முறையோன்னு கத்துறீங்க. இது அராஜகம், அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இது உங்க கடமையா இல்லையா? ஆளுங்கட்சி பண்ற தப்ப எதிர்கட்சி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அது அரசியல். 4ஆம் தூண், ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு கடமை இல்லை? இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது உங்களுக்கு கடமையா இல்லையா? அதுக்குதானே ஜெர்னலிஸ்ட் வேலைக்கு வந்தீங்க. இல்லைன்னா போய் கொரியர்லயோ சிலிண்டர் டெலிவரி வேலையோ போய் பார்க்க வேண்டியதானே? இல்ல ஒரு தனியார் வங்கியில போய் வேலை பார்க்க வேண்டியதானே? ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க? எவ்வளவு அநியாயங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. அதை நீங்களும் பேச மாட்டீங்க. பேசுறவனை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டுல சாக்கடையில் ஊத்துறாங்க, போலீஸை விட்டு மிரட்டுறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, கஞ்சா வச்சு போய் கேஸ் போடுறாங்க. இதையாவது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன ஜேர்னலிஸ்ட்? எதுக்கு ஜேர்னலிஸ்ட் சொல்லி தெரியுறீங்க? திமுக காசு வாங்கிட்டு எடுக்கிறீங்க. மனசாட்சி இருக்காங்க அப்படிங்களா? ஜேர்னலிஸ்ட் டேக் போட்டுக்கிட்டு வண்டியில பிரஸ்ன்னு எழுதிக்கிட்டு பெருமையா சுத்துறீங்க. உங்களை விட ரோட்டை கீரை வைக்கிற ஆயா நேர்மையானவளா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த பொதுமக்கள்